வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் உருவாக்குனதோட நோக்கமே என்ன அப்படின்னா, ரொம்ப அடித்தட்டிலிருந்து வர மக்கள் இந்த பங்குச்சந்தைக்கு இதுதான் முதல் தலைமுறை. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் தாத்தாவுக்கோ யாருக்குமே பங்குச்சந்தையை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த பங்குச்சந்தை எல்லாமே பார்த்தோன்னா பணக்காரர்கள், பெரிய இடத்துல இருக்கிறவங்க, அதுவும் பார்த்தோன்னா இந்த பக்கம் மும்பை பக்கம், டெல்லி பக்கம், மகாராஷ்டிரா பக்கம் இருக்கிறவங்க தான், மார்வாடிஸ் தான் பார்த்தோன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருந்த ஒரு காலம் போய், இப்போ இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே ஒரு ஆள் அதில் இருக்கலாம், இருக்கணும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவேர்னஸை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் கற்றுக்கிட்ட விஷயத்த உள்ளது உள்ளபடியே பங்குச்சந்தையில் எல்லாருக்கும் புரியும் வகையில் நாம் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் நம்மளோட இந்த எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நண்பர்கள் நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு வராங்க. நீங்கள் சொல்கிற தகவல் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார், எங்களுக்கு நல்லா புரிகிற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது, ஆப்ஷன் பையிங் பண்ணணுமா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணணுமா, பங்குச்சந்தைக்குள்ளார எப்படி வரணும், எப்படி நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும், எப்படி நம்ம அதை பயன்படுத்தணும், இதில் என்ன ரிஸ்க் என்ன ரிவார்ட்ஸ் என்னான்னு சொல்லிட்டு நிறைய 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ்களை நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் பழைய வீடியோஸ் எல்லாமே போயிட்டு பாருங்கள். நிறைய ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போயிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆப்ஷன் செல்லிங்கில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங்கில் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். மினிமம் 10லேருந்து 15% ஃபார் மந்த்து உங்களோட கேபிட்டலில் ரிட்டர்ன்ஸ் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம அந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ்குள்ளார வச்சு நம்ம அந்த கோர்சஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 4999 அப்படிங்கிற ஃபீஸுக்கு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் ஜிமெயில் ஐடியும் நமக்கு ஷேர் பண்ணுறதன் மூலிமா உங்களுக்கான அந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கின எல்லா நண்பர்களுக்குமே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய நம்ம என்ட்ரிஸ்லாம் நம்ம எடுக்கிறோம். அதுவும் எல்லாமே பார்த்தோன்னா ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய டே பேஸ்டு என்ட்ரி, டைம் பேஸ்டு என்ட்ரி தான். ஸோ ஆப்ஷன் செல்லிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பங்குச்சந்தையை பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுவே ஆப்ஷன் பையிங் அப்படின்னா 100% நமக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றின நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதில் ஓரளவுக்கு பணம் பண்ண முடியும். அதுவே ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா சரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு அந்த எப்படி ஆப்ஷன் செயினை எப்படி பார்க்குறது, எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயம் தெரிஞ்சாவே ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ண முடியும். இதில் என்ன அப்படின்னா நிறைய வேலைக்கு போகிற பீப்புள்ஸ் இருக்காங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே இருக்கிறப்போ பார்த்தோன்னா சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து நம்ம இவ்வளோ என்ட்ரிலாம் போடுறது கஷ்டமாக இருக்குது. இது நம்ம ஒரு ஆல்கோ ட்ரேடிங் மாதிரி பண்ணால் என்ன சார், சிஸ்டம் ட்ரேடிங் மாதிரி பண்ணால் என்ன, நிறைய பேர் பார்த்தா சிஸ்டம் ட்ரேடிங் தான் பண்ணுறாங்க, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அதில் டிப்ளாய் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே நம்ம செக் பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறைய நாட்கள் தள்ளி போட்டுட்டோம். ஸோ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல்லேருந்து சிஸ்டத்துக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் நிறைய சாஃப்ட்வேர்ஸில் நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸில் டிப்ளாய் பண்ணுறதுல, அதுவும் கோடிங் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம மக்களுக்கு புரியும் வகையில் இருக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குவான்மேன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ஸோ இதில் நம்ம வீடியோஸில் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தோன்னா நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோன்னா ஈஸியாகவே டிப்ளாய் பண்ணலாம். அதில் கோடிங் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடு, பெருசாக நீ படிச்சிருக்கணும், சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களோட டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எப்படி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் போதும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நம்ம அதில் பேசியிருக்கோம். நானும் எடுத்து அதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சில விஷயங்களை நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம பேசிட்டு நம்ம அதை கொடுத்தோம். நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால தான் சரி இதுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நாம் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா
குவான்மேன் எப்படி நாம் உள்ளே போய் லாகின் பண்ணுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ அதில் நம்ம 5 பைசா புரோக்கரை நம்ம எப்படி போய்ட்டு அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப பேசிக்காக எனக்கு ஆல்கோவை எப்படி பண்ணணுன்னே தெரியாத நண்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளார போகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நார்மலாக போய்ட்டு கூகுளில் போயிட்டு இப்படி டைப் பண்ணுங்கள், குவான்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே ஸோ இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ இந்த லாகின் இருக்கு இல்லையா, குவான்மேன் பெஸ்ட் ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லாகின் பேஜ் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு இந்த யூசர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே நம்மளோட 5 பைசா அக்கௌண்ட்டை தான் நான் லாகின் பண்ணியிருக்கேன். அது எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னாக்கா, அது உள்ளார போனீங்கன்னாவே நீங்கள் உங்களுடைய ப்ரோக்கரை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரோக்கரில் போய்ட்டு நீங்கள் 5 பைசான்றதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஹோம் பேஜில் நீங்கள் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டதுனால அந்த மாதிரி வருது. நீங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு அந்த குவான்மேனில் உள்ளே போனீங்க அப்படின்னாவே அங்கே வந்து லாகின்க்கு வந்து செலக்ட் யுவர் புரோக்கர் அப்படின்னு இருக்கும். அந்த புரோக்கரை செலக்ட் பண்ணிங்கன்னா 5 பைசாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் லாகின் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நண்பர்களே. ஸோ நாம் ஏன் 5 பைசாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப நாளாக இருக்காங்க நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி 5 பைசாவில் சூப்பராக ஃபிட் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம அட் த மணியில் செல் பண்ணுவோம், அவுட் ஆஃப் த மணியில் செல் பண்ணுவோம், அடுத்த மாதத்தோட எக்ஸ்பைரியில் செல் பண்ணுவோம், இல்லை இந்த மாதத்தோட எக்ஸ்பைரியில் செல் பண்ணுவோம். நிறைய விஷயங்களை பண்ணும்போது ஜிரோதாவோ அலையன்ஸ் ப்ளூவோ இல்லை இன்னும் இருக்கிற நம்பர் ஆஃப் புரோக்கர்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணுறது கிடையாது. 5 பைசாவை பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூ கிடையாது. நீங்கள் டிசம்பர் மாதத்தோட ஸ்ட்ரைக்கை கூட போய் நீங்கள் இப்போ செல் பண்ணலாம். அந்த அளவுக்கு அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நண்பர்களே. அதனால தான் வந்து பார்த்தோன்னா அந்த 5 பைசாவை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நானுமே அதை தான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் இருக்குது. நம்ம லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தனியாக உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் 5 பைசாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குவான்மேனில் உள்ளே போயிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பிளானை நீங்கள் பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளானை பை பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டில் ட்ரையல் வெர்ஷன் இருக்கும். அந்த பிளானை பை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், பேசிக் பிளான்னு ஒன்று வச்சுருக்காங்க, ப்ரீமியம் பிளான்னு ஒன்று வச்சுட்ருக்காங்க. பேசிக் பிளானை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, மந்த்லி வந்து பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் மந்த்லி பிளானு, குவார்ட்டர்லி, ஆனுவலி 3 டைம் வந்து பில்லு வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதில் ஆனுவலிக்கு போகிறப்போ கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்கும். இதுவே மந்த்லி நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சார்ஜஸ் அதிகம். இங்கே பாருங்கள், நீங்கள் மந்த்லி செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபார் மந்த் நீங்கள் 1300 rupees கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே பேசிக் பிளானை குவார்ட்டர்லியில் பண்ணிங்க அப்படின்னாக்கா 1234 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனுவலியில் பண்ணும்போது பார்த்தோன்னா மந்த்லி வந்து 1084 தான் வரும். ஸோ நம்மள மாதிரி பிகினர்ஸு, ரீட்டெயிலர்ஸு நீங்கள் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலிக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மந்த்லிலேயோ இல்லை குவார்ட்டர்லிலேயோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவுமே இனிஷியலாக நீங்கள் பேசிக் பிளான் எடுங்க. பேசிக் பிளான் எடுத்து முதல்ல எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் மணியை வச்சு டிப்ளாய் பண்ணும்போது ப்ரீமியம் பிளானுக்கு போயிடுங்க. என்ன சார் பேசிக் பிளானுக்கும் ப்ரீமியம் பிளானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக ஒரே ஃபீஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்கள் நம்மளோட கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர், அதனுடைய ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் 15 அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை கூப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து எனக்கு ஏன் வரலாம் அப்படின்னா எனக்குன்றதுனால அது வரல. ஆல்ரெடி நான் என்னோட கூப்பன் கோடு எனக்கு யூஸ் ஆகாது. ஸோ அதனால் இதில் வரலை. நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எந்த சார்ஜஸ் எடுத்தாலும் சரி, மந்த்லி பிளான் எடுத்தாலும் சரி, குவார்ட்டர்லியில் எடுத்தாலும் சரி, ஆனுவலியில் எடுத்தாலும் சரி, நீங்கள் பேசிக் பிளான் எடுத்தாலும் சரி, ப்ரீமியம் பிளான் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு அந்த 15% அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் நம்ம கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்பொழுது. சரிங்க சார், பேசிக் பிளானுக்கும் ப்ரீமியம் பிளானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் பிளானை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்ட்ராட்டஜி உங்களால் 4 என்ட்ரி அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 4 என்ட்ரி உங்களால் வந்து டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ பேசிக் பிளானில் அது மட்டும் இல்லாமல் 250 பேஸ்கட் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 250 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு நீங்கள் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு 6லேருந்து ஒரு 10 கிரெடிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். இதே ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதத்துக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிரெடிட்ஸ் தான் எடுக்கும். ஸோ இந்த 250 கிரெடிட்ஸை வச்சு நீங்கள் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், லாபம் கொடுக்குதா நஷ்டம் கொடுக்குதான்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதே இந்த ப்ரீமியம் பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 லைவ் டிப்ளாய் பண்ண முடியும், இங்கே 10 லைவ் டிப்ளாய் பண்ணலாம்.
ப்ளஸ் வந்து 1000 பேஸ்கெட்டு கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை சார் இதுக்கு மேலேயும் எனக்கு பேக் டெஸ்ட் கிரெடிட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா 200 ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 100 கிரெடிட்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து அதே மாதிரி லைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 4 பத்தாது எனக்கு 5 வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 300 ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் வந்து ஒரு கிரெடிட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அது உள்ளார போயிட்டு பை பிளானில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இடத்துல நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட கூப்பன் கோடு வந்து எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் 15 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டேஷ்போர்டுக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இதில் போயிட்டு எப்படி சார் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரே ஒரு மாடல் மட்டும் நான் வேணால் வந்து ஒரு பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றதை ஜஸ்ட்டு நான் காட்டுறேன். அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றை பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். கிரெடிட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வருஷத்தோட ஜனவரி மாதத்துல தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பேக் டெஸ்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஸோ இன்றைக்கி ஸ்டில் நவ் இன்னைக்கு 15ஆம் தேதி வரைக்கும் நேற்று முடிஞ்சிச்சு இல்லையா மார்க்கெட்டு 15ஆம் தேதி வரைக்கும் நான் பண்ண போகிறேன். இங்கே ரன் நேமில் வந்து ஜஸ்ட் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். டெஸ்ட் இல்லை பேங்க் நிஃப்டி டெஸ்ட்டுன்னு கூட கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் தான் பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி டெஸ்ட்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ட்ரையலுக்காக பண்ணுறதுனால இங்கே நம்ம ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டிஃபால்ட் ஒரு ஃபோல்டர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிற ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுற டேட்டா இப்போ அங்கே தான் போய்ட்டு உட்காரும். இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியா இண்டெக்ஸா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணலாம்னா நீங்கள் என்ன பண்ண போகிற நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா பின் நிஃப்டியா மிட் கேப்பா சென்செக்ஸா பேங்க் எக்ஸா இல்லை ஒவ்வொரு ஸ்டாக்கில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் போய் பார்க்கலாம். நான் இங்கே வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பை பண்ணுறவங்க நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, MACDR யூஸ் பண்ணுவாங்க, CPR யூஸ் பண்ணுவாங்க, பிவோட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு இண்டிகேட்டரமாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு என்ன இண்டிகேட்டர் டைப் பண்ணுறீங்களோ அந்த இண்டிகேட்டர்ஸ் வரும். ஸோ அந்த இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கேண்டில் டைப்பில் வந்து இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஆல்ரெடி அதில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதில் போய் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா கரண்ட் கேண்டில் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 மினிட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 1 மினிட்ஸாக மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. 1 மினிட்ஸாக மாற்றிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்லாம் போடணுமா, ரீஎன்ட்ரி போடணுமா, எக்ஸிக்யூட் பண்ணணுமா, எல்லா விஷயமும் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளார போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நம்ம ட்ரையலுக்காக தான் பண்ணுறோம். இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக வந்துடும். அதனால் நான் சிம்பிளாக பண்ணி காட்டுறேன். ஸோ எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா டே பேஸ்ட் என்ட்ரி டைம் பேஸ்ட் என்ட்ரி தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன கொடுக்குறோன்னா நம்ம ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ்பைரி டேவில் நம்ம ஒரு ட்ரேடாக பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டே பேஸ்ட் என்ட்ரியில் வந்து டே ஆஃப் வீக் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ டே ஆஃப் வீக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேவில் என்ன கிழமை நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்க போகிறீங்க கண்டெய்னில் போயிட்டு உதாரணத்துக்கு நீங்கள் மண்டே ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லை பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெனஸ்டேவில் தான் இருக்குது. ஸோ வெனஸ்டேவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெனஸ்டேவை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். ஆட் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன கொடுக்கணும் அப்படின்னா டைம் என்ன டைமுக்கு வந்து நமக்கு என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுக்குறோம். டைம் ஆஃப் டே டைம் ஆஃப் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்குவாங்க. இங்கே டைம் கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 9:20 ஷார்ட் ஸ்டாடல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த 9:20 ஷார்ட் ஸ்டாடலில் இங்கே நம்ம ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 9:20 டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இங்கே சேவ் கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு என்ட்ரி கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. என்ட்ரி கண்டிஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எல்லா வாரத்தில் எனக்கு புதன்கிழமை மட்டும் 9:20க்கு இந்த என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது என்ன என்ட்ரி எடுக்கணும்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து பாருங்கள் ஒரு லெக்கில் ஆப்ஷன்ஸு கரண்ட் வீக்கை செலக்ட் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் ஸ்பாட் பேஸ்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ப்ரீமியம் பேஸ்டு கிடையாது. இங்கே வேணால் இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீமியம் பேஸ்டு ஸ்ட்ரைக் பேஸ்டு அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்பாட் பேஸ் பண்ணி அட் த மணியோட ஏடிஎம்னா தெரியும் உங்களுக்கு. அட் த மணியோட ஒரு லாட் காலை வந்து நான் செல் பண்ண போகிறேன். கால் ஆப்ஷன்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்னா புட் ஆப்ஷனு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது பேங்க் நிஃப்டியில் ஒரு 75 குவான்டிட்டி நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா 3 லாட்டு. ஸோ இங்கே 3 லாட்டுன்றதை வந்து நான் என்ட்ரி பண்ணிவிட்டு
3 லாட்டு. ஸோ இதுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போட போகிறோம் பர்சன்டேஜ் இங்கே இருக்குது. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் போட போகிறோன்னா ஒரு 50% ஸ்டாப் லாஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. 50% ஸ்டாப் லாஸ் நம்ம போடுறோம். டார்கெட் ப்ரைஸ் தேவையில்லை. நம்ம வந்து டைம் பேஸ்ட் என்ட்ரி தான். இப்போ எக்ஸிட் இங்கே நம்ம கொடுக்காம விட்டோம். அந்த எக்ஸிட் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா டே ஆஃப் வீக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். டே ஆஃப் வீக்கை கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டெய்ன்டு அதே வெனஸ்டே ப்ளஸ் ஆட் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைமு என்ன டைமுக்கு அது எக்ஸிட் ஆகணும். ஸோ ஈக்குவல் டு 3:30க்கு நமக்கு மார்க்கெட் முடியுது. ஸோ எனக்கு 3:15 டைம் கொடுப்போம். அதை 15 இப்போ 28க்கு எக்ஸிட் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். 15:28க்கு நமக்கு எக்ஸிட் ஆகிடணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எக்ஸிட் கண்டிஷனும் கொடுத்தாச்சு. என்ட்ரி கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். புதன்கிழமை காலையில் 9:20க்கு என்ட்ரி ஆகணும். ஸோ எக்ஸிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3:28க்கு நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை கொடுத்துட்டோம். இங்கே செல்லிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பையா செல்லான்னு கேட்குது. இதில் செல்லுன்னு மாற்றிட்டோம். ஒரு லாட்டு கால் ஆப் 3 லாட்டு பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே அதே பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு லாட் புட் ஆப்ஷனையும் நாம் இங்கே செல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா இதுக்கு வந்து 50%, இதுக்கு ஒரு 50% வச்சு ரன் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் மூட்டு காசு கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அது உள்ளாயிட்டு போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பேக் டெஸ்ட்டுக்காக நம்ம கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு டைம் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ 9:29 வரைக்கும் நம்ம இங்கே வச்சுப்போம். நம்ம 28க்கு எக்ஸிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 9:28 வரைக்கும் அவங்க வைக்க முடியும். ஸோ எக்ஸிட் வந்து 9:15லேருந்து 3:28க்கு எக்ஸிட் ஆகிற மாதிரி நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த பிளானை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரினா ஒரு என்ட்ரி தான் மேக்ஸிமம் என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ இங்கே போய் சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து பாருங்கள் பேக் டெஸ்ட் ஆகிடும். இந்த ரன் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த 6 மாதத்தில் இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் நான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 9:20க்கு நீங்கள் எக்ஸ்பைரி அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த 6 மாதத்தில் நீங்கள் 34,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதுலேயும் பாருங்கள் கீழே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னைக்கு டேவில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஜனவரி மாதத்தில் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டுமே 4 ட்ரேடு தான் எடுத்திருப்பீங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3,600 ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, 15,000 ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. எல்லா டீட்டெயிலுமே அது இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னென்னைக்கெலாம் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, என்னென்னைக்கெலாம் லாஸ் வந்திருக்கு. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணதோட டீட்டெயில் எங்கே இருக்கும் அப்படின்னா மை ஸ்ட்ராட்டஜியில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட் ஃபோல்டரில் தான் பார்த்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட டெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அந்த பேங்க் நிஃப்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம ப்ராஃபிட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் டிப்ளாய் பண்ணணும், இப்போ லைவில் நான் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரும். அந்த ஸ்ட்ராட்டஜியை போயிட்டு இங்கே டிப்ளாய் ஸ்ட்ராட்டஜி இன் லைவ்னு இருக்கும் பாருங்கள். இந்த டிப்ளாய் ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கா இல்லை ஒன் கிளிக் ட்ரேடிங்கா ஆட்டோ ட்ரேடிங்கான்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் ட்ரேடிங் போகிறவங்க பேப்பர் ட்ரேடிங் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பேப்பர் ட்ரேடிங் பேப்பர் டெஸ்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டெஸ்டிங்கில் கொடுத்துட்டு டிப்ளாய் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நமக்கு டிப்ளாய் ஆகிடுச்சு. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது டிப்ளாயும் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ பேக் டெஸ்ட்டில் நான் பேசிக் தான் எடுத்தேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக. இதில் வந்து பாருங்கள் இந்த அக்கௌண்ட்டில் நான் பேசிக் எடுத்திருக்கேன். 4 கிரெடிட் பண்ண முடியும். ஸோ 2 லைவ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்ரிடே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த குவான்மேனை நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய எந்த ப்ரோக்கர் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரோக்கரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னாவே அது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடும் நண்பர்களே. இதுவே வீடியோ லென்த் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தடுத்த வேறு வீடியோஸில் இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலை கொடுத்துருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை விட பெட்டரான ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வேணும்னா நம்மளுடைய கோர்சஸை பை பண்ணி பயனடைய நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.